வணக்கம். நேத்து ஆயுத பூஜை. எல்லாருமே அவங்க தொழில சிறப்பா செலிப்ரேஷன் பண்ணிருப்பாங்க. அவங்க தொழில கடவுளா மதிக்கிறனால சாமி கும்பிடுவாங்க. இது வந்து எல்லாருமே பண்றதுதான், இயற்கை தான். இப்ப என்ன ஒரு ஒரு கொஞ்சம் மனசு வருத்தமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரையில மீனாட்சி பஜார் இருக்கு. மொபைலுக்குனாலே மீனாட்சி பஜார் பேர் போனதா எல்லாத்துக்குமே தெரியும். எப்போ போனாலுமே எல்லா கடையிலுமே ஒரு 10 பேர் டாப் அடிக்கிற மாதிரி கூட்டமாவே இருப்பாங்க. அதுவும் எல்லாருக்குமே தெரியும். அந்த கடைகள்ல ஒரு 2-3 கடைகள் வந்து தீ பிடிச்சிருச்சு. அந்த விஷயத்த பார்க்கல கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. இது அவங்களோட அசால்ட்டுத்தனமா, அலட்சியமா, இல்ல இயற்கை எதுவும் உள்ள கரண்ட் லைன் ஆச்சா என்னன்னு தெரியல. ஆனா இந்த டயத்துல ஒரு ஆயுத பூஜையை முன்னிட்டு இந்த மாதிரி விஷயம் நடந்தது கொஞ்சம் ஒரு மனசு வருத்தத்துக்குரியதுதான். ஏன்னா அந்த தொழில் நாளையில இருந்து மேம்படணும், நல்லா வியாபாரம் போகணும் அப்படின்னு நினைச்சா அவங்க சாமி கும்பிட்டுட்டு பொருள்லாம் உள்ள எப்படி லட்சக்கணக்கில் வச்சிருப்பாங்க, மொபைல் அது இதுன்னு. ஸோ தீ பிடிச்சது வந்து பொருள்கள் எல்லாம் சேதமா இருக்கும். அவங்களுக்கு பூரா மனசார வருந்துக்கிறோம். இது போக பாத்தீங்கன்னா மதுரையில வந்து அதிகமா தீ விபத்துன்னு ஏற்படுது. மீனாட்சி அம்மன் கோயில் சைடு, நெல்லுப்பேட்டை சைடு, அது போக பாலத்தில் நிக்கிற கார்கள் தீ விபத்து ஆகுது. இது வந்து இயற்கையா இல்ல வந்து நம்மளோட மக்களோட அலட்சியத்தினால ஏற்படுதா என்னன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கவனக்குறைவினால இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டதா இருக்கக்கூடாது. அதை நம்ம தான் பாத்துக்கணும்.